இந்த நூல் சொல்லுதுங்க, இதில் இருக்குங்க, பெண்ணுடைய நட்சத்திரம் மூலம் முதல் பாதமானால் மட்டும்தான் இந்த தோஷத்தை சொல்கிறாங்க. ஆண் மூலமாக இருந்தால் அது தோஷமில்லை, சுபம் என்று சொல்கிறான். சுபம் என்று சொல்கிறான். நூலை வாங்கி படிங்க. என்ன சொல்லுதுன்னா, மூலம் முதல் பாதம் என்பது நவாம்சத்தில் சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருப்பான். எனவே அந்த பெண் தன்னுடைய முன்னோர்களுடன் அதிகமான வாக்குவாதம் ஏற்படுத்துவாள் என்ற அர்த்தத்தில் தான் அந்த ஜோதிடம் சொல்லுது. மூலம் முதல் பாதம் மட்டும்தான் தோஷம் என்று ஜோதிடம் சொல்லுது. ஆனால் மூலம் 2, 3, 4 பற்றி அங்கே பேசலை. இதில் ஆணின் ஜாதகத்து ரீதியாக இருக்கக்கூடிய மூலா நட்சத்திரத்தை பற்றி எடுக்கவே கூடாது, அது நல்லது தான், அதை பற்றி பேச வேண்டாம் தான் ஜோதிட நூல் அடித்து சொல்லுது. இங்கே இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மூலா நட்சத்திரத்தையும் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏயா, மாமனார் இறந்துருவார். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அல்லது உங்களை ஒரு மதித்து கேட்குறேன். ஒரு பெண் ஜாதகம் உள்ளே வரும்போது அந்த பெண்ணுடைய ஜாதகம் இந்த ஆணுடைய ஆயுளை மறிக்க முடியுமா? என்னுடைய கேள்வி. ஜோதிடத்தை படித்து வந்துட்டோங்க ஐயா. இந்த ஆண் பிறக்கும் பொழுதே ஆயுள் ஸ்தானத்துடன் தான் பிறக்கிறான். அது மாமனாராக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அந்த ஜாதகம் ஆயுளுடன் தான் வந்திருக்கு. அது எத்தனை வருஷம் வாழப்போகுது, எத்தனை காலம் வாழப்போகுதுங்கிறது அங்கே சொல்லும். இந்த பெண் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த இந்த பெண் இவங்க ஆயுளை பறிச்சிட முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுடைய சங்கம், அதாவது எங்களுடைய டாக்டர் விமலன் ஐயாவுடைய சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நாங்கள் படித்த பொழுது எடுத்த பல ஆய்வுகளில் ஒரு ஆய்வு, மூலா நட்சத்திரத்தில் திருமணம் செய்தவர்களுடைய மாமனார் மாமியார் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற ஒரு 100 ஜாதகங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு ஆய்வு கட்டுரை வச்சுருக்கோம். மூலா நட்சத்திரத்தில் பிறந்து திருமணம் ஆகி அவங்களுடைய மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்கன்னு. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? மூலா நட்சத்திரத்தில் கல்யாணம் ஆன பொண்ணு போன உடனே அவங்க மாமனார் மாமியார் இறந்துட்டாங்கன்னு ஒரு ஜாதகமாவது வச்சுருக்கீங்களா? எங்கள் பக்கத்து வீட்டில் நடந்ததாக சொன்னாங்க, எய்த்த வீட்டில் நடந்ததாக சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நிஜமாக இருக்கா இல்லையா? எத்தனை ஜாதகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க? சரி, அப்படியே வச்சுருந்தாலும் எனக்கு ஒரு தெரிந்த பெண், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண் திருமணமான உடனேயே அந்த மாமனார் 30 நாளில் இறந்துட்டார். அப்போது பரணி நட்சத்திரத்தை கல்யாணம் ஆகி போனதுனால தான் அந்த மாமனார் இறந்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவருடைய ஜாதகத்தின் மாரக திசை ஓடுனுச்சு, அதனால தான் அவர் இறந்தார். அதை நான் பார்த்துட்டேன். மூலா நட்சத்திரத்தில் இந்த இங்கே பாருங்கள், இந்த நூல் சொல்லுதுங்க, இதில் இருக்குங்க, பெண்ணுடைய நட்சத்திரம் மூலம் முதல் பாதமானால் மட்டும்தான் இந்த தோஷத்தை சொல்கிறாங்க. ஆண் மூலமாக இருந்தால் அது தோஷமில்லை, சுபம் என்று சொல்கிறான். சுபம் என்று சொல்கிறான். நூலை வாங்கி படிங்க.